இது என்ன? பிரபு திடீரென்று கூர்ம அவதாரத்தை எடுத்திருக்கிறார். காரணம் இந்திரதேவா, இந்த இயற்கையானது இந்த உயிரினத்துக்கு ஒரு திடமான முதுகை கொடுத்திருக்கிறது. இது ஒரு அற்புத கவசம். இதனால் மந்திராச்சல பருவதத்தையே தன் முதுகில் சுமந்து கொள்ள முடியும். இரும்பு போன்ற உறுதியான முதுகு, இது மந்திராஜல பர்வதத்தின் ஆதாரமாக விளங்கும். இது ஒரு அற்புத உயிரினம். உள்ளுக்குள் மிகவும் மென்மையாக இருக்கும். நாராயணர் மென்மையான அன்பைப் போலவே. அதாவது பிரபு, என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? புரியவில்லையா இந்திரதேவா? நமது நாராயணர் அவரது அடுத்த அவதாரமான கூர்ம அவதாரத்தை எடுத்திருக்கிறார். இது மந்தார பர்வதத்தை தன் முதுகின் மேல் சுமக்கும். இந்த கூர்ம அவதாரம் மந்திராச்சலத்தையும் இந்த கடலையும் கடைவதற்காக ஆதாரமாக விளங்கும். ஒரு வழியாக அன்பு மற்றும் முயற்சிக்கு பின்னால் பழிவாங்கும் எண்ணம் தோற்றுவிட்டது. நாராயணரின் இந்த அற்புதமான அவதாரத்தை இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். விருப்பத்தால் அல்லாமல் கர்மங்களாலேயே தங்களை அடைய நினைக்கிறேன் தேவி. சமுத்திர மந்தனம் மீண்டும் ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும்.
நான் இருக்கும் வரை ஒருபோதும் நாராயணனால் வெற்றி காண இயலாது. நான் ஒருபோதும் இதை நடக்க விட மாட்டேன். நாராயணரே, மீண்டும் மலை தடுமாற்றம் அடைகிறது. இது தொடர்ந்து நடந்தால் கடலை கடையவே முடியாது பிரபு. இது சாகரராஜன் செய்யும் சதியாகவே இருக்கும். இதற்கு முழு காரணம் நாராயணர் தான். ஒரு தேவராக இருந்தும் கூட சாகரராஜன் இவர்களை விரோதியாக நினைக்கிறார். காரணம் ஒன்றுதான் அசுரமாதா. தாங்களும் இவ்வாறே இருந்தீர்கள். அதாவது பழி வாங்கும் எண்ணம். அது நம்முடைய அடையாளத்தை அழித்துவிடும் தாயே. சாகரராஜன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அக்னி, தீய எண்ணங்கள் இந்த மந்தனத்திற்கு பிறகே அழிந்து போகும். முதலில் நாராயணன் எங்கள் வாழ்க்கையின் சமநிலையை இழக்க வைத்தார். நான் அவர் செய்யும் சமநிலையை இழக்க வைப்பேன். அவர் இந்த சிருஷ்டியின் சமநிலையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சமநிலையை உங்களால் என்ன செய்ய முடியும்? நாராயணரின் சமநிலை அவரது குணமாகும். அதோடு அவர் கடமையாகும். அதை ஒருபோதும் இழக்க மாட்டார். நாராயணர் இருக்கும் வரையில் சமநிலையை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சமநிலையின் தெய்வமாவார். எங்கு நாராயணன் இருக்கிறாரோ அங்கு சந்தேகம் இருக்காது. சமநிலை நிலைத்திருக்கும். நாராயணர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். இந்த சாகர் மந்திரத்தை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பிடிவாதத்தை விடுங்கள். நாராயணர் விரும்புவதை அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிரிக்கிறார்கள். பலவீனமான தேவகணங்களால் எதுவும் செய்ய இயலாது. இதை கடைவதற்கு எனது சக்திசாலியான மகன்களை பார்த்துக் கொள்வார்கள். வாசுகியை இழுங்கள். மகாராஜா பலி, இது அசையவில்லை என்றால் மந்திரம் நடக்காது. அசுரர்களே, இன்னும் பலமாக இழுங்கள். இந்த பர்வதத்தின் மேல் சாட்சாத் நாராயணர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பருவத்தை யாரால் அசைத்துவிட முடியும்? மகாராஜா பலி, இதை இழுக்க முடியவில்லை. அற்புதம். மேலே கீழே முன்னேயும் பின்னேயும் எல்லா இடத்திலும் நாராயணரை இருக்கிறார்.
நீங்கள் அனைவரும் ஒரு மாத்தியம்தான். நாராயணரே, உங்களை போற்றி வணங்குகிறேன். உங்களது லீலை மிக அற்புதமானது. நாராயணர் சாகர் மந்திரத்தை தொடங்கிவிட்டார். நீங்களும் உங்கள் ஆத்ம வந்தனத்தை ஆரம்பியுங்கள். அதன் மூலம் உங்கள் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களும் வெளியே வந்து விடட்டும். உங்கள் மகனை நீங்கள் இழந்ததால் நீங்கள் மட்டுமல்ல, நாராயணரும் வருத்தப்படுகிறார். அவர் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் குடிகொண்டிருக்கிறார். அவர் கர்மாவிலும் இருக்கிறார், கர்மாவின் பலனிலும் இருக்கிறார். நான் உங்களுக்கு புரிய வைக்கும் முயற்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த விளைவுகளை இந்த மந்தனம் காட்டிவிடும். விளைவுகளை நான் காட்டப் போகிறேன். நான் காட்டும் விளைவு காலனை விட மிக பயங்கரமானது. நான் காட்டப் போகும் விளைவுகள் காலனை விட ஒரு நொடியில் அழித்து காட்டிவிடும். என்னையா கடைய வந்திருக்கிறீர்கள்? ரத்தினம் மற்றும் அமிர்தத்தை பெற பார்க்கிறீர்களா? இப்படி கடைவதால் உங்களுக்கு இதுதான் கிடைக்கப் போகிறது. எல்லாவற்றையும் ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய மரணத்தின் விஷம் என்று கூறப்படும் காலகூட் இந்த உலகம் சமுத்திர மந்தனத்தின் முடிவை காணப்போகிறது. ஆனால் நாராயணர் மட்டுமே அறிவார். அவர் தன்னுடைய லக்ஷ்மிக்காக பல இன்னல்களை அவர் அனுபவித்தார், பல துன்பங்களையும் எதிர்கொண்டார். இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை லட்சுமி. உண்மையான கஷ்டங்களையும் வருத்தங்களையும் அவர் இனிதான் அனுபவிக்கப் போகிறார். மந்தார பர்வதத்தை சுமப்பதற்காக அவர் கூர்ம அவதாரத்தை பூண்டார் அல்லவா? அதன் முதுகுதான் மிக கடுமையானதாக இருக்குமே தவிர அதனுடைய உடல் மிக மென்மையாகத்தான் இருக்கும். அதுவும் கடுமையானதாக இருந்தாலும் இந்த கொடிய விஷத்திற்கு முன்னால் எல்லாம் உருகி போய்விடும்.
போற்றுதல். ஓர் தாய் தன்னுடைய குழந்தையை காக்கும் பொழுது, அந்த குழந்தையை அலங்கரிக்கும் பொழுது தீய கண்கள் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திருஷ்டி போட்டு வைக்கிறாள். அப்போது அந்த மழலை குழந்தையிடமிருந்து அவளுக்கு எந்த போற்றுதலும் கிடைக்காது. ஆயினும் அவள் முழு முயற்சியும் எடுக்கிறாள். தன்னுடைய கடமைகளை அவள் நியாயமாக செய்கிறாள். இதே போன்று ஒரு மனிதர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையின் கர்மாக்களை செய்துவிட்டால் அவன் உண்மையான சுகத்தை அனுபவிப்பான். அதனால் நமக்காக இல்லாமல் அடுத்தவர்களுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். அப்பொழுதுதான் கடவுளின் போற்றுதலாக வைகுண்டத்தை அடையலாம். காலகோட்டத்தின் வீரியத்தை எவ்வளவுதான் நாராயணர் தாங்குவார்? தங்களுடைய பாதுகாப்பு என் பொறுப்பு மட்டுமல்ல, என்னுடைய கடமையாகும். நீங்கள் எனது மரியாதையை காப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படும் அவமானத்திற்கு நான் பழிவாங்குவேன். அன்பின் காரணமாக உன் வாக்கை மறந்து விட்டாயா லட்சுமி? நான் லக்ஷ்மி. நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் ஆசைப்படி என்னை இங்கிருந்து அனுப்பும் போதுதான் நான் இங்கிருந்து செல்வேன். எனக்கு நினைவிருக்கிறது சாகரராஜா, நான் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவேன். சுகத்திலும் துக்கத்திலும் ஒன்றாக இருப்பேன் என்று நாராயணருக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன். அதையும் நிறைவேற்றுவேன். நாராயணரோடு லக்ஷ்மியாக இல்லாமல் அவர் உருமாறியது போலவே சிந்து சுதாவாக மாறி நான் நாராயணருக்கு உதவி புரிவேன். நாராயணருக்கு உதவி புரிவது எனது தர்மமாகும். அவருக்கு துணையோடு இருப்பது எனது கடமையும் ஆகும். எதை பார்த்து நீ இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாய் லட்சுமி? அது காலக்கூட்டத்தின் வெறும் அசுத்தமாகும். இன்னும் விஷத்தின் தன்மை வெளியே வரவில்லை, இனிதான் வரப்போகிறது. நன்றாக யோசி மகளே. அந்த கொடிய விஷத்தின் அருகில் இருக்கும் போதே நீ இவ்வாறு தவிக்கிறாய். அந்த விஷம் தண்ணீருக்கு மேலே வந்துவிட்டால் தேவர்கள் நிலைமை என்னவாகும்? அசுரர்கள் நிலைமை, நாராயண நிலைமை? காலக்கொட்டு விஷத்தால் நீங்கள் உங்கள் பழியை தீர்த்துக் கொள்கிறீர்களா? இதனால் நீங்கள் நாராயணரை மட்டுமல்ல, அனைத்து உலகத்தையும் தவிக்க விடுகிறீர்கள்.
இது பெரிய பாவம், அதர்மம். அப்படியெனில் நாராயணனை உடனே நிறுத்தச் சொல். இவ்வுலகை காப்பாற்றுவது அவர் கையில்தான் உள்ளது. இதற்கு மேல் இந்த கடலை கடைந்தால் சாகரத்தின் நடுவிலிருந்து கிளம்பிய இந்த விஷம் எல்லாவற்றையும் அழித்துவிடும். எல்லாம் அழிந்துவிடும். இன்னும் நேரம் இருக்கிறது லட்சுமி. இந்த மந்தனத்தை தடுத்து விடு. உலகை காப்பாற்றிவிடு. இல்லையேல் இந்த கடலுக்குள் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் உயிர் பயத்தில் வெளியே வந்துவிடும். இந்த காலக்கூட் விஷத்தின் காரணமாக இவை எல்லாம் அழிந்து போய்விடும். லட்சுமி நாராயணர், இவ்வுலகை காக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருவர்தான் என்று அறிவார்கள். காலக்கூட் விஷத்தின் காரணமாக இவ்வுலகம் அழிய ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இருவரும் இவ்வுலகத்தின் அழிவிற்கு காரணமாக நிற்பீர்கள். உங்கள் இருவரின் பிடிவாதத்தால் அழகான இவ்வுலகம் அழியப் போகிறது. உங்கள் சுயநல அன்பிற்காக இவ்வுலகை அழிக்க பார்க்கிறீர்கள். கடலை கடைவதை நிறுத்துங்கள் நாராயணரே. தயவு கூர்ந்து நிறுத்தி விடுங்கள் நாராயணரே. லக்ஷ்மி நாராயணர் அன்பு இந்த உலகத்தை அழிக்க காரணமாக ஆகிவிடக்கூடாது. இன்று நாம் ஒன்றாக இல்லை, ஆனால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் நாராயணரே. இந்த மந்தனத்தை நிறுத்தி விடுங்கள். நம்முடைய அன்பில் சுயநலமும் இல்லை. அதோடு நாம் செய்யும் செயல் குற்றமாகிவிடக் கூடாது. நீங்கள் இந்த உலகை காப்பவர். இந்த உலகை காக்க முயற்சி செய்யுங்கள். கடலை கடைவதை நிறுத்திவிடுங்கள் நாராயணரே. உடனே இதை நிறுத்திவிடுங்கள். என் நாராயணர் குற்றவாளி ஆகுவது என்னால் பார்க்க முடியாது. அதோடு நான் என் லக்ஷ்மி மீது சுயநலம் கொண்டவர் என்ற குற்றத்தை சுமத்த முடியாது. இன்று என்னை காப்பதற்காக நீங்கள் சிந்து சுதா அவதாரத்தை எடுத்துள்ளீர்கள். ஆதலால் நான் இதை வீண் போக விடமாட்டேன். இந்த மந்தனம், இந்த காரியம் இனி நிற்காது தேவி. ஆனால் நாராயணரே, உலகத்தில் அனைத்து உயிரினங்களும் ஆபத்தில் உள்ளது. அமிர்தத்தை தேடும் பொழுது விஷம் வெளியே வந்துவிட்டது. கடலில் ஆழும் வரை நாம் சென்றால் உலகத்திற்கு பெரிய ஆபத்து வந்துவிடும். இந்த மந்தனம் என்னுடைய ஸ்ரீயை அடைவதற்காக மட்டுமல்ல, உலக நலனிற்காகவும் நடக்கிறது. அன்பை அடைவதற்காக வேதனையையும், செல்வங்களை அடைவதற்காக போராடியே தீர வேண்டும். யாருக்கு அமிர்தம் தேவையோ அவர்கள் சிறிது விஷத்தை பருகியே ஆக வேண்டும். அதோடு நான் என்னுடைய லக்ஷ்மியை மீண்டும் அடைவதற்காக இந்த விஷத்தையும்
இந்த வேதனையையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். உலக நலனுக்கு மந்தனம் அவசியம் தேவி. தாங்கள் தங்களுடைய நாராயணன் மீது நம்பிக்கை வையுங்கள். லக்ஷ்மிக்கு தன்னுடைய நாராயணர் மீது முழு நம்பிக்கை உள்ளது. இந்த செயலை நிறுத்தவே கூடாது. இந்த காரியம் உலகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வாக இருக்கும். பல யுகங்கள் கடந்தும் இந்த உலகம் இந்த நல்ல காரியத்தை நினைவு கூறும். சத்திய வாக்கு பிரபு. அசுரர்களின் உதவியோடுதான் இது நடக்கிறது. இந்த நிகழ்வை உலகம் ஒருபோதும் மறக்காது. இந்த காரியத்தை நிறுத்தாவிட்டால் இந்த உலகம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காலக்கூட்டத்தின் விஷத்தினால் ஏற்படும் பாதிப்பை யாராலும் தடுக்க முடியாது. என்ன விஷயம் பிரபு? இந்த முடிவு நீங்கள் எடுத்ததுதானே? இப்போது ஏன் இந்த கவலை? இப்பொழுது மூச்சு ஏன் முட்டுகிறது? என்னதான் நடக்கிறது? மகாராஜா பலி, ஒருவேளை அமிர்தம் வெளியே வருகிறதா? இங்கு நடப்பது இந்த துர்நாற்றம், இந்த நிறம் இல்லை, இது அமிர்தமாக இருக்காது. நாராயணரே, எதை பார்த்து இந்த காலனும் பயந்து போவானோ? உங்களின் முகத்தை பார்த்து மனம் குழம்பி போகிறது பிரபு. நாராயணரே, என்ன சதி நடக்கிறது? என்ன கூறினீர்கள்? அமிர்தம் கிடைக்கும் என்று கூறினீர்கள். ஆனால் இது என் புதல்வர்களை வாழ விடாமல் சாகடித்துக் கொண்டிருக்கிறது. அசுரமாதா திதி, இந்த பாதிப்பு அசுரகணங்களுக்கு மட்டுமல்ல, தேவகணங்களும் இதை அனுபவிக்கிறார்கள். பதில் சொல்லுங்கள் நாராயணா, இங்கு என்ன நடக்கிறது?
காலக்கூட்ட விஷம், காலக்கூட்ட விஷம், காலக்கூட்ட விஷம், காலக்கூட்ட விஷம். அந்த கொடிய விஷமா? இது காலனையே விழுங்கிவிடுமே. நிறுத்துங்கள்! இந்த செயலை இப்பொழுதே நிறுத்திவிடுங்கள். அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஆலகால விஷம்தான் அது. நான் தவறு செய்து விட்டேன். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தேன். மீண்டும் ஒரு முறை நாராயணரே, நீங்கள் அசுரர்களை ஏமாற்றி விட்டீர்கள். அமிர்தத்தின் ஆசையை தூண்டி எங்களுக்கு விஷத்தை கொடுக்க பார்க்கிறீர்களா? நாங்கள் ஒன்றும் மூடர்கள் இல்லை. மரணம் வருவதை பார்த்து நாங்கள் இங்கு இருக்க போவதில்லை. எல்லோரும் வாருங்கள். அமிர்தத்தின் ஆசையில் இந்த விஷத்தை பருக எங்களுக்கு விருப்பமில்லை. இந்த விஷத்தின் பாதிப்பு இப்போது இயற்கையிலும் கலந்து விட்டது. இனி இப்புவியின் எந்த ஒரு இடத்திலும் இந்த விஷத்தின் பாதிப்பிலிருந்து தப்புவது முடியாத காரியமாகும். இந்த விஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் நிச்சயம் மரணிப்பார்கள். பூலோகம், பாதாள லோகம், சமுத்திர லோகத்தையும் இது விழுங்கிவிடும். நான் கூறினேன் அல்லவா, நான் அழியாத சாகரமாவேன். கடைவதற்காக நான் பாத்திரத்தில் வைத்த மோர் அல்ல. இப்போது இந்த உலகத்தின் உயிர்கள் அழியத்தான் போகிறது. இந்த கடலுக்கு அடியில் கூர்ம அவதாரத்தை கொண்டிருக்கும் நாராயணனும் அழிவார். அடுத்தவர்களை அழிக்க பார்த்து இப்பொழுது நீங்களும் அழிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் மறக்காதீர்கள், உங்கள் கடலும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. இதுவும் தான் அழிந்து கொண்டு வருகிறது. அங்கே பாருங்கள். என்னால் எதையும் பொறுத்துக் கொள்ளவும் முடியும். எந்த தந்தை தன் மகனை இழந்திருக்கிறானோ அவனுக்காக இந்த உலகமும் இந்த சாகரமும் ஒன்றும் இருக்காது. பழிவாங்கும் அக்னியில் நான் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய நாராயணன் தயாராக இருக்கிறாரா?
அவருடைய இந்த உலகத்தையும் அவருடைய லட்சுமியையும் இழக்க தயாராக இருக்கிறாரா? ஏதாவது செய்யுங்கள் நாராயணரே. இல்லையேல் இந்த விஷம் இந்த மொத்த உலகத்தையும் அழித்துவிடும் பிரபு. அழித்துவிடும். நாராயணரே, சிருஷ்டியை அழிவில் இருந்து காப்பாற்றுங்கள், உடனே காப்பாற்றுங்கள். ஆம் நாராயணரே, இந்த முடிவை எடுத்தது நீங்கள்தான். இதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நீங்கள்தான் காரணம். உலகம் அழிவதை பார்த்து இந்த உலகத்தை காப்பவர் அமைதியாக இருக்கக்கூடாது. அனைத்தையும் காப்பவர், உலகத்திற்கு நலம் செய்பவர். சொல்ல போனால் பல பெயர்களால் நீங்கள் பூஜிக்கப்படுகிறீர்கள். எப்பொழுது உங்கள் கடமையை நிறைவேற்றப் போகிறீர்கள்? கவலை கொள்ள வேண்டாம் அசுரமாதா. என் கடமை என்னவென்பதை நான் நன்கு அறிவேன். சிருஷ்டியின் சமநிலைக்காக, உலக நலனிற்காக, உலகின் வாழ்க்கைக்காக நான் இந்த ஆலகால விஷத்தை அழிக்கத்தான் போகிறேன். இதோ வெளியே பரவும் இந்த ஆலகால விஷத்தை முழுவதுமாக நானே பருகுவேன். மிக அற்புதம். என்னுடைய பழிவாங்கும் எண்ணம் நிறைவேறப் போகிறது. இன்று நாராயணர் அழியத்தான் போகிறார். கேட்டாயா? கடமையை காக்கப் போகிறவர் இன்று கடைசி முறையாக கடமையை காக்கப் போகிறார். சிருஷ்டியின் சமநிலைக்காக, உலக நலனிற்காக, உலகின் வாழ்க்கைக்காக நான் இந்த ஆலகால விஷத்தை அழிக்கத்தான் போகிறேன். இதோ வெளியே பரவும் இந்த ஆலகால விஷத்தை முழுவதுமாக நானே பருகுவேன். நாராயணரே, நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா.
மகாதேவா, தாங்களா? ஆம் நாராயணரே, நானேதான். நான் காரணம் இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். இங்கு என் கடமை அழைத்தது அதுவும் ஒரு காரணமாகும். உங்களுக்கு வந்த சங்கடத்திற்கு உங்களுடைய நண்பன், உங்களுடைய இந்த சகா தன் நண்பனின் கடமையை செய்ய வந்திருக்கிறான். உலக நலனின் உங்கள் காரணத்தை முடிப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு துணை புரிய வந்திருக்கிறேன். தேவைப்பட்டு காரணம் என்னை அழைத்தாலே இந்த சிவன் நிச்சயமாக வருவான். இந்த உலகை காப்பவர் தன் கடமையை செய்யும் பொழுது உலகத்தை சங்காரம் செய்பவன் தன்னுடைய கடமையை மறந்துவிடக் கூடாதல்லவா? உலகத்தில் நடக்கும் இந்த வேதனைகளை நீங்கள் ஏன் தனியாக சமாளிக்கிறீர்கள்? 3 தேவர்களில் நானும் ஒருவர். என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைதான். அந்த சங்கை என்னிடம் கொடுங்கள் நாராயணா. இந்த காலக்கூட்டு விஷத்தை நான் பருகுவேன், நான் பருகுவேன், நான் பருகுவேன், நான் பருகுவேன். வேண்டாம் மகாதேவா, தாங்கள் என்னை முன்பே எச்சரித்தீர்கள். இந்த மந்தனம் சரியல்ல என்று கூறினீர்கள். ஆனால் இது என் முடிவாக இருந்தது. தேவர்களுக்கு சுகத்தையும் செல்வத்தையும் வழங்குவது என் கடமையாகும். லக்ஷ்மியை மீண்டும் அடைவது என்னுடைய தர்மமாகும். உத்தேசம் என்னுடையது என்றால் அதற்கான கடமைகளையும் நானே செய்ய வேண்டும். நாராயணரே, உங்கள் கூர்ம அவதாரத்தில் ஏற்கனவே உங்கள் கடமைகளை செய்துவிட்டீர்கள். வேதனையை அனுபவிக்கிறீர்கள். இந்த சமுத்திர மந்தனம் முழுமையடைவது உங்கள் பொறுப்புதானே நாராயணரே? நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நானோ அனைத்தையும் அழிப்பவன். அதன் காரணமாக இந்த காலக்கூட்டின் கொடிய விஷத்தை நான் முழுமையாக பருகுவேன். வேண்டாம் மகாதேவா, தங்களை இவ்வளவு பெரிய சங்கடத்தில் ஆழ்த்த முடியாது. நாராயணரே, 3 தேவர்களுக்கென்று கடமைகள் இருக்கிறது. பிரம்மதேவரோ உருவாக்குவார், நீங்கள் காப்பீர்கள். அப்பொழுது யார் அழிப்பது? தாங்கள். ஆம், தாருங்கள் நாராயணரே. எனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுங்கள். இந்த கொடிய விஷத்தை நான் தான் பருக வேண்டும். தாருங்கள் நாராயணரே.
எத்தனை சுலபமாக தன் சங்கடத்தை நாராயணர் மகாதேவனிடம் ஒப்படைத்து விட்டார். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய மகாதேவர் அவர் இந்த ஆழக்கூட் விஷத்தை பருகினால் அதன் பிறகு அவருடைய அடையாளமும் எல்லா இடத்திலிருந்தும் அழிந்து போய்விடும். மகாதேவனின் அழிவிற்கு நாராயணர் காரணமாகப் போகிறார். உங்கள் அன்பும் கடமையும் எனக்கு நன்றாக தெரியும் நாராயணரே. ஒரு சிறு வேண்டுகோள். இந்த விஷத்தை நான் முழுமையாக பருகும் வரையில் நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது. இதன் பிறகு இந்த உலகம் உன்னுடைய அன்பை நினைக்காது, உன்னுடைய சுயநலத்தைத்தான் பார்க்கும். இந்த சுயநலம் இந்த உலகத்திலிருந்து எங்கள் மகாதேவரை அழித்து விட்டது. நீங்கள் தான் அனைத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மரியாதை, உங்கள் அடையாளம் அனைத்தையும் இழக்குகிறீர்கள். காலக்கூட்டு விஷத்தை விட கொடுமையான விஷம் உங்கள் மனதில் இருக்கிறது. காலக்கூட்டு விஷத்தை எவ்வாறு அழிப்பது என்று நாராயணரும் மகாதேவரும் முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் பழிவாங்கும் விஷத்தை மூதேவர்களாலையும் அழிக்க முடியாது. शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो। वृषवाहन धारी त्रिपुरारी, विष का पान जो स्वयं करे, वेद पत्र और भांग धतुर का भोग रुद्र स्वीकार करे। कंठ भुजंग सदा शिव संग, अघोर अनादि अनंत शिवा। शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो। எவன் விஷத்தை அருந்தினானோ அவன் எப்படி அமிர்தத்தை கக்குவான்? லட்சுமி, சொல். என் மனதில் விஷம் உள்ளது. இந்த உலகத்தையும் கூட உன்னுடைய நாராயணன் தான் படைத்தது. மகனை பிரிந்து வாழக்கூடிய விஷயம், மகனை பறிகொடுத்த வேதனையின் விஷம், அவனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கொடுமையின் விஷம். என்னால் அதை என் மனதில் கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனால் உன்னுடைய நாராயணன், அவரோ இவ்வுலகத்தை காப்பவராவார். அவர் மகாதேவரை விஷம் அருந்த எவ்வாறு அனுமதித்தார்? ஒரு சிறு வேண்டுகோள். இந்த விஷத்தை நான் முழுமையாக பருகும் வரையில் நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது. ஆழக்கூட் விஷத்தை பருகி அனைவரையும் காப்பாற்றுகிறார். ஆனால் சிவபெருமானை அழியப் போகிறார். ஒன்றை மறக்காதீர்கள். காலத்தை நன்றாக தெரிந்தவர் அவரே மகாகாலனாவார். அதோடு அவர் பக்கத்தில் அவரை ஆராதிக்கும் நாராயணரும் இருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பருக்கு, தன்னை ஆராதிப்பவருக்கு எதுவும் நடக்க விட மாட்டார்.
உங்களுக்கு நான் அளித்த வாக்கினால் என்னால் தங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் அவர்களை அல்ல, ஆதிசக்தி, நான் தங்களை பிரார்த்தனை செய்கிறேன். மகாதேவர் சங்கடத்தில் இருக்கிறார். தங்களை தவிர வேறு யாராலும் அவரை நெருங்க இயலாது. ஆலகாலத்தின் வீரியத்தால் நான் ஆராதிப்பவர் கழுத்து நீளமாகிவிட்டது. ஆதலால் இன்று முதல் இவ்வுலகம் மகாதேவரை நீலகண்டன் என்ற பெயரால் போற்றுவார்கள். நீலகண்டர் மகாதேவர் வாழ்க! நீலகண்ட மகாதேவர் வாழ்க! நீலகண்ட மகாதேவர் வாழ்க! தேவி ஆதிசக்திக்கு வெற்றி உண்டாகட்டும்! தேவி ஆதிசக்திக்கு! தேவி ஆதிசக்தி வாழ்க! நாராயணரே, நீங்கள் உங்கள் வாக்குறுதியை மீறவில்லை. நான் செய்த காரியத்தில் நீங்கள் தடையாக இல்லை. அதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். நாராயணரே, கொடிய விஷத்தின் வீரியம் குறைந்திருக்கிறது. ஆனால் அது முழுமையாக அழியவில்லை. மகாதேவரின் நிலைமை மோசமாக உள்ளது பிரபு. இந்த விஷத்தை தன்னுடைய தொண்டையில் வைத்துள்ள இந்த நீலகண்ட மகாதேவர் இந்த முழு சிருஷ்டியையும் காப்பாற்றியுள்ளார். ஆதலால் அந்த வீரியத்தை நாம் தான் குறைக்க வேண்டும். அது எப்படி முடியும் பிரபு? இந்த விஷத்திற்கு தங்கள் அன்பின் அமிர்தம் கிடைத்துவிட்டது தேவி. ஆனால் இந்த வெப்பத்தை குறைக்க அவருடைய உடல் குளுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் மகாதேவருக்கு அபிஷேகம் செய்யப் போகிறோம். शिव शंभु हर हर महादेव शिव शंभु மகாதேவர் உலகின் நலனுக்காக இந்த விஷத்தை அருந்தி இருக்கிறார். அதன் வெப்பத்தையும் பொறுத்து கொண்டார். இன்று உங்கள் பக்தியாலும் வேண்டுதலாலும் மகாதேவருடைய வெப்பம் குறைந்திருக்கிறது. இதுவே சாட்சியாகும். மகாதேவர் மீது நீங்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தி தெரிகிறது.
நாராயணரே, இன்று உங்கள் காரணமாக உலகத்தில் அபிஷேகம் என்னும் பாரம்பரியம் ஆரம்பித்துள்ளது. இந்த பாரம்பரியம் யுக யுகத்திற்கு இவ்வாறே நடந்து கொண்டிருக்கும். அதாவது இந்த ஜல அபிஷேகமானது மகாதேவரின் துன்பத்தை போக்கியது. அதைப் போலவே எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் மகாதேவருக்கு ஜல அபிஷேகம் பரிபூரண பக்தியோடும் பணிவோடும் செய்கிறார்களோ அப்பொழுது சிவசக்தி அவர்களுடைய எல்லா சங்கடங்களையும் வேதனைகளையும் நீக்கிவிடும். விஷத்திற்கு பதில் அமிர்தம், பழிவாங்குவதற்கு பதிலாக அன்பை காட்டினால் அதுவே மேலோங்கி நிற்கும். நீங்கள் செய்த இந்த சூழ்ச்சியும் தோற்று போய்விட்டது. அவர் தோல்வி அடையவில்லை, வெற்றி கண்டிருக்கிறார். மந்தனம் நின்று போய்விட்டதே. அது நிற்கவில்லை, அது தொடரும். சிறிது ஓய்வு கிடைத்திருக்கிறது. இப்போது சமுத்திரவந்தினம் உற்சாகமாகவே நடக்கும். ஆற்றலோடு கொஞ்சம் அன்பு கலந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இப்போதும் நேரம் உள்ளது. அன்பை தேர்ந்தெடுங்கள், பழி வாங்குதல் வேண்டாம். இல்லை என்றால் நீங்கள் எனது நாராயணரை எதிர்த்து நீங்கள் உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் இழப்பீர்கள். சேவை. இந்த உலகத்தில் சேவையை தாண்டி மிகப்பெரிய தர்மம் கிடையாது, கர்மாவும் கிடையாது. சேவை என்பது ஒரு உணர்வாகும். அதை செய்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதை அடைபவர்களுக்கு சுகம் கொடுக்கும். ஆனால் சேவையின் உண்மையான சுவை எப்பொழுது கிடைக்கும்? அதில் சுயநலம் கலந்திருக்க கூடாது. சுயநலம் இல்லாமல் சேவையை செய்துவிட்டால் பரமானந்த வைகுண்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம்.